எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சாரீஸ். இன்றைக்கு நான் செய்கிற சாப்பாடு வந்து ஒரு மீன் குழம்பு உண்டு. மீன் குழம்பு வந்து பல விதமாக வைக்கலாம். ஒவ்வொரு விதமாக வைக்கையும் ஒவ்வொரு வித்தியாசமாக சுவை வந்து உணரக்கூடும். அதுலேயும் இன்றைக்கு நான் வந்து அரைச்சி தான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலன்றதை நீங்களே பாருங்கள். இன்றைக்கு நான் செய்கிற மீன் வந்து கத்தலை மீன் எல்லாம் செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூளையும் சேர்ப்போம். இதோட ஒரு கொஞ்சம் உப்பு வந்து இப்போ சேர்ப்போம். மிச்சத்தை நாங்கள் கறி சேர்க்கல சேர்க்கலாம். இதை வந்து நாங்கள் எல்லா மீனோட சேர்ற மாதிரி நல்ல வடிவாக பிரட்டி வைப்போம். இப்படி எல்லா பக்கமும் இந்த மசாலா வந்து சேர்ற மாதிரி பிரட்டி வச்சு போட்டு நாங்கள் இந்த மீனுக்கு தேவையான மற்ற மசாலாக்களை வறுத்தெடுத்து அரைச்செடுப்போம். இப்போ நான் வந்து இந்த மசாலா கூட்டுக்கு ஒரு மேசக்கரண்டி மிளகு எடுத்துருக்கிறேன். இதோட 2 மேசக்கரண்டி சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். அதோட 3 மேசக்கரண்டி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து லேசாக சூடாக்கி எடுப்போம். இந்த மீன் குழம்புக்கு நாங்கள் உடனடியாக இப்படி வறுத்தெடுத்து மசாலா கூட்டை வந்து அரைச்செடுப்பு மாதிரி இருந்தால் ருசி வந்து சொல்லவே தேவையில்லை. இப்படி லேசாக சூடாகின பிறகு ஒரு காம்பு கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நாங்கள் லேசாக வறுத்தெடுப்போம். இப்போ லேசாக எல்லாம் நல்லபடியாக சூடாக வந்து வந்துருக்குது. இந்த நேரம் நான் வந்து 10 சித்த மிளகா எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து வறுப்போம். சித்த மிளகா லேசாக ஒரு சூடு வரும் வரைக்கும் வறுத்தெடுத்தா காணும். இப்படி நாங்கள் மசாலாக்களை உடனே செய்யக்குள்ள எங்களுக்கு கறி வந்து நல்ல வாசமாகவும் அதை விட நல்ல நிறமாகவும் தரும். இப்போ லேசாக மிளகா எல்லாம் நல்ல வடிவாக வறுபட்டு வந்துட்டு இதை வந்து நாங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். இதை வந்து ஒரு 4 நிமிஷம் ஆற விடுவோம். இதுக்கு நான் வந்து ஒரு உள்ளிப்பூடு எடுத்து இப்படி நல்லபடியாக உடச்சி வச்சுருக்கிறேன். இதோட 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்ப்போம். இப்போ இதை இப்படி நல்லெண்ணெயில் நல்ல வடிவாக வதக்கி எடுப்போம். ஒரு கண்ணாடி பழம் வரைக்கும் இப்படி வதக்கி எடுத்தால் காணும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக உங்களோட வெங்காயம் உள்ளியும் வதங்கி கொண்டு வருது. இதில் உங்களை பார்த்துலையும் நல்ல வடிவாக கண்ணாடி பார்த்து வந்துட்டு இதை வந்து இதையும் நாங்கள் இறக்கி எடுக்கலாம். இதை வந்து 4 நிமிஷமாக நல்லபடியாக ஆறிட்டு இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக இறக்கி எடுப்போம். இப்போ நான் வந்து ஓரளவு நல்ல பட்டா அரைச்சி எடுத்துட்டேன். அதோட நாங்கள் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் உள்ளியும் சேர்த்து எடுப்போம். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்ல வடிவாக அரைச்சி எடுப்போம். இப்போ நல்ல வடிவாக பட்டா அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்துலையும் எப்படி நல்ல களித்தன்மையாக வந்திருக்கு சொல்லி நான் வந்து தூளை முதல் நல்ல வடிவாக நல்ல பட்டா அரைச்சா தான் இப்படி நல்ல நிறமாக வரும். இனி வந்து இதை இப்படி வச்சு போட்டு நாங்கள் இந்த மீனை லேசாக ஒருக்கா பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நடுத்தர சூட்டில் இருக்குது. இந்த நேரம் நாங்கள் மீனை விட்டு பொரிச்சு எடுப்போம். இது வந்து நிறைய எண்ணெய் விடாமல் இப்படி கொஞ்சம் எண்ணெயிலேயே லேசாக 2 வகம் பிறட்டி எடுத்தோம்னா காணும். இப்போ ஒரு அரை பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டு இப்படி லேசாக மீனை நாங்கள் மற்ற பதத்துக்கு பிறட்டி விடுவோம். இப்போ வந்து அந்த மீன் வந்து ஒரு அரை பழத்துக்கிட்ட பொரிஞ்சு வந்துட்டு இந்நேரம் இதை நாங்கள் எடுக்கலாம். இதை வந்து அவங்கள நாங்கள் முருகை விட தேவையில்லை. இப்படி ஒரு அரை பழத்துக்கு எடுத்தாலே காணும். இதே மாதிரி நாங்கள் எல்லா மீனையும் பொரிச்சு எடுப்போம். இப்போ எங்களோட எல்லா மீனும் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ இறக்கி எடுப்போம். அதே வந்து நாங்கள் மீன் குழம்பை வைக்க தயாராகலாம். மஞ்சட்டியில் தான் இன்றைக்கு வந்து இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வந்து லேசாக சூடாக நான் வந்து ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்து இப்படி வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சேர்ப்போம். இதோட 2 காம்பு கருவேப்பிலையும் சேர்ப்போம். இதை வந்து இப்படி லேசாக வதக்கி எடுப்போம். இப்போ உங்களை வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்துருக்குது.
இந்த நேரம் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா கூட்டை சேர்ப்போம். இப்போ நல்லபடியாக இந்த வெங்காய தாளியத்தோட இந்த மசாலாவை சேர்த்து இப்படி லேசாக கலந்து விடுவோம். இனி வந்து நாங்கள் அடுப்பை வந்து ஒரு நடுத்தர சூட்டுக்கு கொஞ்சம் கூடவாக விடலாம். இதோட நான் வந்து ஒரு தேசிக்க அளவுக்கு பழப்புளி எடுத்து நல்லபடியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்ப்போம். இதோட எங்களோட கரைக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்ப்போம். ஏற்கனவே நாங்கள் மீன் பொரிக்கலையும் உப்பு போட்டுனாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்காக போட்டிங்கன்னா சரி. இப்படி நல்லபடியாக கலந்து விட்டு போட்டு நல்ல ஒரு கொதிக்கும் வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ வந்து எங்களோட மசாலா ஒரு 4 நிமிஷமாக நல்ல வடிவாக பிரண்டு கொதிக்குது. இப்படி கொதிக்க விடாதான் இதில் பச்சை வாசம் வந்து இல்லாமல் போவோம். இதே வந்து நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற மீனை வந்து சேர்க்கலாம். இப்போ இந்த மீனோட லேசாக அந்த கூட்டை சேர்த்து விட்டு போட்டு நல்லா வத்தி பெரும் வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ எங்களோட கறி வந்து நல்லபடியாக வத்தி நல்ல கூட்டு தன்மையாக வந்து வந்துருக்குது. இந்த நேரம் நான் வந்து 100 ml அளவுக்கு தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பழம் சேர்த்து லேசாக ஒருக்கா கலக்கி விடுவோம். இப்படி இந்த மீன்கள் உடையாத மாதிரி இப்படி கரையால் லேசாக கலக்கி விட்டோம்னா இது பின்னாடி கொதிக்கக்குள்ள நல்லா கணக்காக இருக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இன்னொருக்கா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக எங்களோட மீன்கறி வந்து நல்ல வடிவாக தடிப்பமாக வந்துட்டு மேலே இந்த அரைச்சி காய்ச்சக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாசமும் அதை விட நல்ல ஒரு தடிப்பமாகவும் பெறும். இதை வந்து நாங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். இப்போ நாங்கள் செஞ்ச மீன் குழம்பு வந்து தயார். இதுபோல் நீங்களும் உறவிட செய்து பாருங்கள். எப்படி வரும்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.